ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எலக்ஷன் டைம் பீக்ல இருக்கு. ஆக்சுவலா பிரச்சாரம் நாளையோட முடியுது. எலக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த எலக்ஷன் நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ மேஜரா 4 கட்சிகள் இந்த எலக்ஷன்ல போட்டி போடுறாங்க. ஓகேங்களா? அந்த சுயேட்சை சின்ன சின்ன கட்சிகள் இல்லாம 4 பெரிய கட்சி வந்து போட்டி போடுறாங்க. ஒண்ணு வந்து திமுக, 2வது அதிமுக, 3வது நாம் தமிழர் கட்சி, 4வது தாவேகா. அதாவது விஜயோட தாவேகா கட்சி. சோ இப்போ இதுல இந்த கட்சியெல்லாம் நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்றது. அதுல வந்து ஒரு 10% பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷன்லயே இருப்பாங்க. போன வாரம் வரைக்கும் நம்ம திமுக ஓட்டு போடலாமா, இந்த வாரம் வரைக்கும் நம்ம நாம் தமிழர் ஓட்டு போடலாமா, அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம அதிமுக ஓட்டு போடலாமான்னு ஒரே மைண்ட் ஆசிலேஷன் ஆயிட்டே இருக்கும். சோ இவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கட்சிகளுடைய நெகட்டிவ் என்னன்னு அவங்களுடைய எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க அப்படின்றத ஜென்ரலான பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு கட்சியோடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்றத நான் இங்க உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். இதை நல்லா பாத்துக்கோங்க. பாசிட்டிவ் வந்து அந்தந்த கட்சிகளே சொல்லியிருப்பாங்க. நாங்க அதை செஞ்சோம், நாங்க இதுக்கு முன்னாடி இது செஞ்சோம், நாங்க இதை பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நான் நெகட்டிவ் விஷயங்கள், அதாவது இந்த நான் சொல்லல, எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்சி மேலேயும் சொல்லக்கூடிய அவங்களுடைய நெகட்டிவ், அந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நான் ஒவ்வொரு கட்சிக்கா சொல்லிட்டு வரேன். இதனால வந்து நீங்க அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. இது வந்து நம்ம மீடியால எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க எதிர்க்கட்சிகள் ஒரு கட்சி மேல அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது நல்லா நீங்க இது உண்மையா பொய்யான்றத அலசி இந்த 2 நாள் 1 நாளுக்குள்ள அலசி ஆராய்ஞ்சிங்கனாலே யாருக்கு ஓட்டு போகணுன்ற முடிவு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, ஓகே, சும்மா ஒரு ஓகே. இப்ப டக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட்சி, பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இப்ப இந்த திமுக வந்து நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தாலும் திமுக மேல வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ்நாட்டுல மது பழக்கம், போதை பழக்கம் வந்து அதிகமாயிருச்சு. போதை புழக்கம், போதை மருந்துகள் புழக்கம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்றாங்க. 2வது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 3வது சட்ட ஒழுங்கு இல்ல. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 6வது சொல்லக்கூடியது வந்து எல்லாரும் சொல்றேன், பட் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணதுன்னா, லஞ்சம், ஊழல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது உண்மையா பொய்யா, இது வந்து உண்மையிலே இது நடந்ததா, இல்ல வந்து எதிர்க்கட்சிகள் அப்படி சொல்றாங்களான்றதை நீங்க நல்லா யோசிக்கணும். அடுத்து அதிமுக. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2016ல இருந்து 2021 வரைக்கும் அவங்க கொண்டாந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்த திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான திட்டங்கள். அது வந்து தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை அழிக்குதுன்னு இவங்களுடைய இந்த அதிமுகவுக்கு எதிராக இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றது. 2வது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து எப்பவுமே பாஜகவுக்கு வந்து அடிமையா தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்டு நடக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சுயமா யோசிக்க மாட்டேங்கிறாங்க, சுய சிந்தனை இல்ல அப்படின்றத எதிர்க்கட்சிகள் அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம இந்த அதிமுக மேல வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க சட்ட ஒழுங்கை இவங்க ஆட்சியிலே ஒழுங்கா பண்ணல. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தாங்குளம் கொலைகேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போறாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து தொகுதி மறுவரை மசோதா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இவங்க வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி பெண்கள் மசோதான்னு சொல்லி, பெண்கள் மசோதாவை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி திமுகவையும் அவங்க கூட்டணி கட்சிகளையும் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. சோ இவங்ககிட்ட மெயினான ஒரு விஷயம் எல்லாரும் வைக்கிறது என்னன்னா, இவங்க லஞ்சம் ஊழல் வாங்குறாங்க, இவங்க மேல நம்பகத்தன்மை இல்ல, இவங்க வந்து பிஜேபிக்கு அடிமையா இருக்காங்க, இப்படின்றதான் எதிர்க்கட்சிகள் இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. இது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்க நல்லா அலசி ஆராய்ங்க. இதுக்கு முன்னாடி இந்த கட்சி வந்து என்னென்னலாம் பண்ணிருக்கு, இனிமே என்ன பண்ண போறதுன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கு அப்படின்றத நீங்க அலசி ஆராய்ங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சியை பத்தின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 3வது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா 2016ல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம், இதோட 10 வருஷம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் கூட ஜெயிக்கல. ஆனா தொடர்ந்து தனியா நிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மேல வைக்கக்கூடிய, இது வரைக்கும் அவங்க எம்பியாவும் இருந்தது இல்ல, எம்எல்ஏவும் இருந்தது இல்ல, மினிஸ்டராவும் இருந்தது இல்ல, எந்த ஆட்சி அதிகாரத்தையும் பங்கு பெறல. ஆனாலும் அவங்க மேல சில நெகட்டிவ் வந்து அவங்களுடைய எதிர்க்கட்சிகள் சொல்றது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அரசு தொழிலாக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி வைக்கிற ஒரு சில விஷயங்களை இவங்க படிக்க வேணாம்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி குலக்கல்வியை கொண்டு வர பாக்குறாங்க, RSS மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த நாம் தமிழர் கட்சியுடைய இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படி சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஒரு நிலையான இந்த கட்சி வந்து ஒரு நிலையான தன்மையில இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பப்ப தங்க முடிவையும் அப்பப்ப தங்க கருத்துக்களையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களை நம்பி எப்படி நம்ம ஓட்டு போறோன்ற மாதிரியும் சொல்றாங்க. இவங்க வந்து திட்டமிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட பிரிக்கிறதுக்கு தான் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது, தாவேகாவும் சொல்லுது. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு இதுதான்.
சோ இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராதனால இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய மைனஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இப்போ வரைக்கும் வந்து சொல்லல, இந்த 3 தவிர. ஓகேங்களா? இந்த 3 ஏன்னா இவங்க வந்து எஜுகேஷன் ஃப்ரீயா தரேன்னு சொன்னாலும் இவங்க ஆடு மாடு மேய்க்க சொல்றதுனால அந்த பாயிண்ட் அடிபட்டு போய் இவங்க குலக்கல்வி ஆதரிக்கிறாங்க, மாணவர்கள் யாரும் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இலவச கல்வி கொடுக்குறேன்னு சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அது மேல வந்து ஓவர் பைண்ட் ஆகி இதை தான் எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. அவங்க வந்து நிறைய சுயசார்பு பொருளாதாரம் அது இதுன்னு சொன்னா கூட எதிர்கட்சிகள் இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு இதுதான். சோ இது வந்து உண்மையா பொய்யான்றத அவங்களுடைய வாக்குறுதியை படிச்சு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குது, அது மூலமா வந்து ஐடியா கிடைக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக அப்படின்றத நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு போடலாமா வேணாமான்றதுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகே, அடுத்து 4வது விஜயோடைய தாவேகா. ஓகேங்களா? தாவேகா கட்சி எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க. அவங்களும் இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. சோ அவங்க மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா கட்சி தலைவர் வந்து ஒழுங்கா பிரச்சாரமே வரல, ஃபீல்டு ஒர்க் அவ்வளவா சரியில்லை அப்படின்றாங்க. 2வது விஷயம் என்னன்னா அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் மனப்பான்மையிலே இருக்காங்க, இன்னும் அரசியல் படுத்தப்படல, தொண்டர்களா கட்டுப்பாடு உள்ள ஒரு ராணுவ கட்டமைப்போட அவங்க இன்னும் வரல, சோ தொண்டர்கள்ட்ட கட்டுப்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களும் வந்து தங்க நிலைப்பாட்டுல வந்து வந்து ஒரு ஸ்டெடியா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே ஒரு இதை பிடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. திமுக 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 தான் போட்டி அப்படின்றாங்க. ஆனா வந்து சுத்தி நடக்கிற பல விஷயங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதிமுக இவங்களை பத்தி வந்து பெருசா பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக சைடு வைக்கிறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இல்ல விஜய் வந்து திமுக தான் இறக்கி விட்டுருக்கு ஓட்ட பிரிக்கிறதுக்காக, எதிர்ப்பு ஓட்ட பிரிச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்காகன்ற மாதிரி அவர் மேல 2 பக்கமும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல வந்து நாம் தமிழரும் சேர்ந்துக்கிட்டு இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய திட்டங்கள் ஃபுல்லாமே இலவசம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவங்கள மாதிரியே தான் காப்பி பண்ணி வச்சிருக்காங்க, இந்த திராவிட கட்சிகள் மாதிரியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் 3வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த தாவேகா வந்து அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதாவது வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இலவசங்களை மட்டும் செயல்படுத்துறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் கோடி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. சோ ஒரு தமிழ்நாடுடைய டோட்டல் பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் கோடி தான். சோ இது 7 லட்சம் கோடி வருது, இது எப்படி பாசிபிளா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எல்லா கட்சியும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா வந்து திமுகவும் அதிமுகவும் இதை பெருசா கேட்கல. ஏன் அப்படின்னா ஏன்னா அவங்களுமே இலவசம் அறிவிச்சிருக்காங்க, நாம் தமிழர் மட்டும்தான் இதை கொஸ்டின் பண்ணிருக்காங்க, அது போக சில மீடியா பர்சன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதை கொஸ்டின் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு இருக்கக்கூடிய சில மைனஸஸ். இருந்தாலும் இவங்க வாக்குறுதியை வந்து நீங்க நல்லா படிச்சு பாருங்க, அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இனிமே என்ன செய்ய போறேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் சாத்தியமா நடக்க முடியுமா, அதெல்லாம் உண்மையா இருந்திருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்றத நீங்க டீப்பா ரிசர்ச் பண்ணாலே இவங்களுக்கு போடலாமா வேணாமன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப எல்லாருமே வந்து கட்சியோட பிளஸ் தான் சொல்லுவாங்க, ஆனா நான் என்ன சொல்றேன்னா மைனஸை சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா பிளஸ் வந்து அந்தந்த கட்சிகளே நேரம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க உங்கள்கிட்ட, இதெல்லாம் நாங்க பண்ண போறோம், நாங்க வந்து இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம், நாங்க அதை கண்டிப்பா பண்ணுவோம், லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் ஒழிப்போம், நேர்மையா நீங்க ஆட்சி தருவோம், அதை செய்வோம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களோட நெகட்டிவ் வந்து ஆப்போசிட் பார்ட்டி சொல்லும் போதுதான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயம் நியூஸ்லயே வந்துடும், சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூவா சொல்லியிருக்கேன். நீங்க இதை ரிசர்ச் பண்ண இந்த 2 நாள்ல உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் யாருக்கு போடலாம் வேணாம் அப்படின்ட்டு. இப்ப நான் சொன்னக்கூடிய இந்த நெகட்டிவ்ஸ்லாம் ஒவ்வொரு கட்சி மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது கிடையாது, அந்தந்த எதிர்கட்சிகளும் மீடியால வந்து சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயங்களை தான் அவங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. இது உண்மையா பொய்யான்றத நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் எல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது உண்மையா பொய்யா, அந்த 4 கட்சிகளுக்கும் சொல்லக்கூடிய நெகட்டிவ்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் உங்க முடிவு எடுங்க. ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.